புதுக்கோட்டை அம்மாசத்திரம் அருகே சாலையில் தரையிறக்கப்பட்ட பயிற்சி விமானத்தில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநர்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. இந்த ஆய்வு குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. சேலம் மாவட்டத்தில் உள்ள தனியார் விமான பயிற்சி மையத்திலிருந்து சிறிய ரக பயிற்சி விமானம் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே அம்மாசத்திரம் பகுதியில் வான்வெளியில வரும்பொழுது இந்த விமானத்தில் உள்ள முன்பாகங்கள் சேதமடைந்த ரெக்கை உள்ளிட்ட முன்பாகங்கள் சேதமடைந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை உணர்ந்த அந்த விமானத்தை இயக்கி வந்த விமானி ராகுலுக்கு உடனடியாக அந்த விமானத்தை தரையிறக்க முயற்சி செய்து அம்மாசத்திரம் அருகே திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில சாலையின் நடுப்புறத்திலே அந்த விமானத்தை தரையிறக்கியிருக்காரு. இந்த விமானம் திடீரென்று சாலையில தரையிறக்கப்பட்டதுனால அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் போய் சென்று பார்த்திருக்காங்க. அப்போது விமானத்துல விமானி உள்ளிட்ட இருவர் இருந்திருக்காங்க. அந்த இருவரும் பத்திரமாக இருந்த நிலையில அவர்கள் அங்கே அந்த விமானத்தில் மீட்டிருக்காங்க. பின்னர் அங்கிருந்து அந்த சாலையில இருந்த விமானத்தினால போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அந்த விமானத்தை கையாலேயே தள்ளி சென்று அந்த அம்மாசத்திரம் பகுதியில் சாலை ஓரமா நிறுத்தி வச்சிருக்காங்க. சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் அந்த விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில இந்த பகுதியை ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் தான் டிஜிசிஏ அதிகாரியான ஜான் பிரதீப் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த விமானத்தை இயக்கி வந்த ராடியும் உடனே அழைத்து எதனால் இந்த விமான பழுது ஏற்பட்டது என பல்வேறு கேள்விகளை முன்வைத்து கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் அந்த பகுதியில அந்த விமானத்திலிருந்து விழுந்த பாகங்கள் ஆங்காங்கே குறிப்பா நார்த்தாமலை அருகே உள்ள பகுதியில எல்லாம் இந்த பாகங்கள் கடந்தனால அந்த 3 பாகங்களையும் சேகரித்து அந்த விமானத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்க நிலையில எதனால இந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது, எவ்வாறு இந்த பாகங்கள் சேதமடைஞ்சது, ஒருவேளை மலையில மோதியதா அல்லது மரம் அப்படி இல்லைன்னா செல்போன் டவர் உள்ளிட்ட டவரின் மீது மோதியதா என்று பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை என்பதனால சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட விமானத்தினால மேற்கொண்டு வேறு எதுவும் விபத்து ஏற்படக்கூடாது என்று எண்ணி உடனடியாக தற்பொழுது திருச்சியில் இருந்து ஒரு ட்ரக் வாகனத்தை வரவழைக்க தற்போது பணி நடைபெற்று வருது. 8 அடி நீளம் 8 அடி அகலமும் 40 அடி நீளம் கொண்ட அந்த ட்ரக் வாகனம் வரவழைக்கப்பட்டு குறிப்பாக இந்த விமானம் 1000 கிலோ எடையுடைய விமானம் 200 லிட்டர் அந்த எரிபொருள் கெப்பாசிட்டி எரிபொருள் கொள்ளளவு கொண்டது. தற்போது 170 லிட்டர் அந்த எரிபொருள் இருப்பதனால அந்த எரிபொருளை முழுமையாக எடுத்துவிட்டு அந்த ரெக்கையை கலட்டி பாகங்களை தனித்தனியாக பிரித்து அந்த கிரேன் உதவியுடன் அந்த வரக்கூடிய ட்ரக் வாகனத்தில் வைத்து சேலத்தில் உள்ள அந்த தனியார் விமான பயிற்சி மையத்திற்கே கொண்டு செல்ல போறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாகனம் வரவழைக்கப்பட்டு உடனடியாக இந்த பயிற்சி விமானத்தின் பாகங்கள் கலட்டப்பட்டு அந்த கிரேன் உதவியுடன் அந்த ட்ரக்ல கொண்டு செல்ல போறாங்க. தற்போது அந்த ட்ரக் வாகனம் திருச்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த விமானத்தில் உள்ள எரிபொருளையுடைய தன்மையையும் அந்த கண்ணாடி பாட்டில் அந்த எரிபொருளை நிரப்பி தற்போது அந்த சோதனையிலையும் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த ட்ரக் வாகனம் வந்ததுக்கு பிறகு பாகங்கள் பிரிக்கப்பட்டு இந்த தரையிறக்கப்பட்ட இந்த பழுதடைந்த விமானத்தை உடனடியாக கொண்டு செல்லும் பணியும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அண்மை தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.